தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி நாம பேசப் போறோம். நம்ம பேசுறது எல்லாமே கிட்டத்தட்ட முக்கியமானது தான். அதுலயுமே தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல நெறைய மாணவர்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்றீங்க. இந்த சர்டிஃபிகேட்ல அதுவும் குறிப்பா நேட்டிவிட்டி தொடர்பான நெறைய சந்தேகங்கள் நெறைய மாணவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கம்ப்ளீட்டா நமக்கு அ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த நேட்டிவிட்டி சம்மந்தமா டீட்டெயிலா அவங்க குடுத்துருக்காங்க. இத தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஏன்னா எல்லாராலயுமே எல்லாமே படிச்சு பார்க்க முடியாது. நேட்டிவிட்டின்றது யார் யாருக்கு தேவைப்படும், யார் யாருக்கு தேவைப்படாது அப்படின்ற தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோல முழுமையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9, 10 வகையான விஷயங்கள பத்தி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். தவறாம எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. பட் அதே நேரத்துல நீங்க இதுவரைக்கும் அப்ளை பண்ணல அல்லது பாதி வரைக்கும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மீதி அப்ளை பண்ண போறேன். எதுவாக இருந்தாலுமே கன்டினியூவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அ நேட்டிவிட்டிய பத்தி உங்களுக்கு கிடைக்கும். நேட்டிவிட்டி அப்படின்றது என்னன்னா, அ அதாவது நீங்க உங்களுடைய பூர்வீகம் என்ன அப்படின்றத சொல்றது தான் இந்த நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றது. கரெக்ட்டுங்களா? இது யார் யாருக்கு தேவைப்படும்? அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா, அப்ளிகன்ட் ஷுட் பி அ இன் தமிழ்நாடு அப்படின்றது தான். அப்ளிகன்ட் கண்டிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருக்கணும். அது ஏன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்துறாங்க. அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதுல கலந்துக்கணும். அப்ப என்ன தேவை அவங்களுக்கு? நான் நான் தமிழ்நாடு தான் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அதற்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் புரொடியூஸ் பண்ணணும். சிம்பிளா. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு குடுக்கணும். அதற்காக தான் சொல்றாங்க. ஏன்னா இதுல சில சில பேர் இங்க இருந்து வெளிய போயிருப்பாங்க. சில பேர் வெளிய இருந்து இங்க வந்திருப்பாங்க. இவங்கலாம் எப்படி அப்ளை பண்றதுன்றது இது எல்லாமே டீட்டெயிலா நமக்கு இதுலயே வந்துரும். சரி. ஃபர்ஸ்ட்டு அப்ளிகன்ட் எப்படி இருக்கணும்? கண்டிப்பா தமிழ்நாட்டை சார்ந்தவரா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவங்க குடுத்திருக்கிற அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கிற விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ என்ன அப்டின்னா கிட்டத்தட்ட அதர் ஸ்டேட் ஸ்டூடண்ட் இருப்பாங்க இல்லையா? இப்ப கேரளா ஸ்டூடண்ட்டோ அல்லது வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில இருக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பாங்க. தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள். அவங்க வாழறதெல்லாம் தமிழ்நாட்டுல வாழ்வாங்க. அவங்களோட ஒரிஜினல் ரெசிடென்ட் அப்படின்றது எங்க இருக்கும்? அதர் ஸ்டேட்ல இருந்திருக்கும். அந்த மாரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு நோ கிளைம் நேட்டிவிட்டி இன் தமிழ்நாடு. புரியுதுங்களா சொல்றது? அவங்க பூர்வீகம் அதர் ஸ்டேட்டா இருந்து, தமிழ்நாட்டுல தான் வசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேர் இஸ் நோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 17 ஆர் 18 நெனைக்கிறேன். அந்த பேஜ்ல. 2வது. அப்புறம் நீட் எக்ஸாம் எழுதுனாங்க இல்லையா? எல்லா மாணவர்களும் நீட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நீங்க நீட் எக்ஸாம எந்த இடத்துல உங்க அட்ரஸ் குடுத்து நீங்க எழுதியிருப்பீங்க தெரியுமா? எந்த இடத்துல அதுல அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. என்ன உங்களுடைய ரெசிடென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. அதுல நீங்க குடுக்கும்போது, அதர் ஸ்டேட் நேட்டிவிட்டியா இருந்து, அதர் ஸ்டேட்ல எக்ஸாம் எழுதின மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கேனாட் கிளைம் தமிழ்நாடு நேட்டிவிட்டி. அவங்களுமே தமிழ்நாடு நேட்டிவிட்டிய கிளைம் பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? ரெசிடென்ஸ் நீங்க உங்க அட்ரஸ் தமிழ்நாட்டுல இருக்கணும். தமிழ்நாட்டுல எக்ஸாம் எழுதியிருக்கணும். அப்படித்தான் சொல்றாங்க. அப்படி இருந்தா நேட்டிவிட்டி உண்டு. ஏன்னா, அதிலேயே தெரிஞ்சிரும் இல்லையா? ஏன்னா, இப்ப கேரளால ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் ஏன் தமிழ்நாட்டுல எழுத போறாரு? கண்டிப்பா எழுதியிருக்க மாட்டாரு. அவருடைய அட்ரஸ் கண்டிப்பா கேரளால தான் குடுத்திருப்பாங்க. இப்ப அவங்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்கன்றதுக்காக தமிழ்நாட்டுல கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. 2வது ரொம்ப முக்கியமானது நெறைய பேர் கேட்கிற கொஸ்டின் கூட இது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்ட்ட இல்ல. அதுக்கு ரெசிடென்ஸ் என்ட்ட இருக்கு. அந்த ரெசிடென்ஸ் குடுக்கலாமா? அப்படின்றது. நேட்டிவிட்டி அப்படின்றது வேற, ரெசிடென்ஸ்ன்றது வேற. நீங்க இங்க தான் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு ரெசிடென்ஸ் குடுக்கலாம். ஆனா அது நேட்டிவிட்டியா எடுத்துப்பாங்களா? அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. அது அ கேனாட் அக்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்ப ஏத்துப்பாங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ன்னு ஒண்ணு கையில இருக்கு. அது நீங்க தனியா குடுக்க முடியாது. அலாங் வித் அப்ளிகேஷன். அப்ளிகேஷனோட சேர்ந்த மாரி வந்ததுன்னா, அத நீங்க எடுத்துக்கலாம். தனியா நீங்க குடுக்க முடியாது. செப்பரேட்டா அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நேட்டிவிட்டிய. அடுத்தது, யார் தமிழ்நாடு நேட்டிவா இருந்து, தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்ட மாணவர்கள் ஸ்டடீட் இன் தமிழ்நாடு 6 டூ 12த் ரைட்டுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு நேட்டிவிட்டியா இருக்கணும். அதே நேரத்தில படிச்சதும் 6லேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 2மே புரொடியூஸ் பண்ணணும். சரி 2மே கேட்கறாங்க. நேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் 2மே புரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது. நேட்டிவிட்டி தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டுல தான் படிச்சேன் எல்லாமே இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களோட கம்யூனிட்டி இருக்கும். கண்டிப்பா நேட்டிவிட்டியும் கண்டிப்பா இருக்கும். இத வாங்கி நீங்க புரொடியூஸ் பண்ணணும். ஆ கரெக்ட்டான அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு நீங்க வாங்கி புரொடியூஸ் பண்ணணும்.
புரிஞ்சுதுங்களா? நான் தமிழ்நாடு தான். எல்லாமே தமிழ்நாடு தான். படிச்சது தமிழ்நாடு தான். எல்லாமே தமிழ்நாடு தான் அப்டின்னாலுமே 2 சர்டிஃபிகேட். ஒண்ணு நேட்டிவிட்டி, இன்னொன்னு கம்யூனிட்டி. இது 2மே தேவ. அடுத்தது ஆ 12த் 6ல இருந்து 12த் வரைக்கும் நீங்க ஃபுல்லா தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டூடண்ட் படிச்சிருக்காரு. ஃபுல்லா படிச்சிருக்காரு. ஆ ஆ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி 2மே வேணும்னு சொன்னேன் தெரியுங்களா? அவங்க வந்து முழுமையா தமிழ்நாட்டுல தான் படிச்சிருக்கணும்ன்றது கட்டாயம் இருக்கு. ஆனா, தமிழ்நாட்டுல நான் படிச்சேன். ஆனா, என்ட்ட கம்யூனிட்டி இல்ல. அல்லது வந்து ரெசிடென்ஸ் இல்ல. ஏதோ ஒண்ணு. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க 2 சர்டிபிகேட் சொன்னாங்க. தமிழ்நாட்டிலேயே படிச்சேன். தமிழ்நாட்ட சேர்ந்தவர் தான் நானு அப்டின்னாலுமே, நீங்க நேட்டிவிட்டி குடுக்கணும், கம்யூனிட்டி குடுக்கணும் அப்டின்னு சொன்னேன். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க குடுக்காம இருந்தீங்கன்னா, உங்களையுமே என்ன செய்றாங்கன்னா, கன்சிடர் அஸ் ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரில தான் வருவீங்களே தவிர, உங்களோட கம்யூனிட்டில வரமாட்டீங்க. ஸோ, அப்ப ஓசினா மார்க் அதிகமா தேவைப்படும். அப்ப எப்டி இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. அது ஒண்ணு சொல்றாங்க. 2வது தமிழ்நாடு பூர்வீகமா கொண்டு 6ல இருந்து 12த் வரைக்கும் முழுமையாகவோ, அ அல்லது பார்ஷியலாகவோ, ஃபுல்லாவோ அல்லது கொஞ்சம் கொஞ்சமாவோ நீங்க படிச்சிருந்தீங்கனாலுமே, நேட்டிவிட்டி கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு ஆ தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டு இருக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டிலே பாதி படிச்சிருந்தாலும், முழுசா படிச்சிருந்தாலுமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா புரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அதர் ஸ்டேட் நேட்டிவிட்டியா இருந்து நேட்டிவிட்டி வந்து அதர் ஸ்டேட்டா இருக்கு. ஆனா, அவங்களோட ஸ்கூலிங் எல்லாமே அங்க படிச்சது எல்லாமே 6 டூ 12த் வரைக்கும் தமிழ்நாட்டுல தான் படிச்சாங்க. அப்படின்னாலுமே, அவங்க என்ன பண்ணணும்? புரொடியூஸ் போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து குடுக்கணும். போனஃபைட் சர்டிஃபிகேட் குடுக்கணும். அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, கன்சிடர் அஸ் ஓசி கேட்டகரி தான் கொண்டு வராங்க. சில பேர் கேட்பாங்க. "என்ன சார் என்ன வந்து ஓசில போட்டுட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் வெளிய வரும்போது தெரியும். பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்ட போட்டுட்டு ஓசின்னு போட்டு கேட்டகரிய மாத்திருப்பாங்க. இவங்க வந்து அப்ளை பண்ணது வேற ஒரு கேட்டகரியா இருக்கும். வந்தது வேற ஒரு கேட்டகரியா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதர் ஸ்டேட் நேட்டிவிட்டியா இருந்து, ஸ்கூலிங் மட்டும் தான் இங்க படிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல அப்டின்னா, கண்டிப்பா அவங்க வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூல்ல படிச்சதுக்கு உண்டான போனஃபைட் குடுக்கணும். அதே நேரத்துல அவங்க வந்து ஓசில தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்ப நான் சொன்னதுல சுருக்கமா சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க தமிழ்நாட்டுல அப்ளை பண்ணணுமா? தமிழ்நாடு பூர்வீகமா இருக்கணும். படிச்சது தமிழ்நாட்டுல இருக்கணும். இது இருந்தா ஓகே. மத்தபடி வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் தான். இது தொடர்பா வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.